ஸோ ராப்சர், ரகசிய வருகை 23ஆம் தேதி. அது டேட் வச்சு கொடுத்துட்டாங்க, கல்யாண பத்திரிக்கை மாதிரி. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சார்? இதுக்கு மேலே என்ன வேணும்? இருந்தால் நல்லதுன்றேன் நான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இல்லைண்ணா 24ஆம் தேதி நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுதான் இங்கே விஷயம். ஆனால் 23க்காய் காத்திருக்கிறவர்கள் 24 பெரும்பாலானவர்கள் பாவத்தில் இருப்பார்கள். பெரும்பாலும் வழக்கமாக பாவம் செய்யாதவன் கூட 23 இயேசு வருவார்னு காத்திருந்தான் பார்த்தீங்களா? அவர் வரலன்னு ஒன்று எழுதி வச்சுக்காங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு கடவுள் சொன்ன ஒரு விஷயம், அந்த ஜனங்களை போய் காப்பாற்று. ஒரு கூட்டம் 23 வரைக்கும் மூச்சை பிடிச்சிட்டு பரிசுத்தத்தில் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது 24 அவர்களில் 80% பாவம் செய்ய போகிறார்கள். தயவு செய்து அவர்களை காப்பாற்று. என்ன கேட்டிங்கன்னா 22 எப்படி இருப்பேனோ அதே டிகிரியில் 24 இருப்பேன் நான். சொல்ல போனால் இன்னும் கூடி இருப்பேன், சத்தியமாக கூடி இருப்பேன். இதுதான் வருகைக்காக பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கும் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு இருக்கிற வித்தியாசம். என் மகனே, மகளே, நீ வருகைக்காக பரிசுத்தமாக இருக்காதே, வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமாயிரு. வருகைக்காக மட்டும் காத்திருந்து சந்தோஷப்படாதே. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர் வருகையிலே, அவருடைய பிரசன்னத்திலே நீ சந்தோஷமாயிரு.